நெல்லை மாநகரில் சிறப்பு கவனம் செலுத்தி ரவுடிகளை கட்டுப்படுத்துவேன் என புதிய காவல் ஆணையராக பொறுப்பேற்றுள்ள ரூபேஷ்குமார் மீனா தெரிவித்துள்ளார். நெல்லை மாநகர காவல் ஆணையராக பணிபுரிந்து வந்த மூர்த்தி நெல்லை சரக டிஐஜியாக பதவி உயர்வு பெற்று இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதே நேரத்தில் நெல்லை மாநகரின் 47வது காவல் ஆணையராக நியமிக்கப்பட்ட ரூபேஷ்குமார் மீனா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நெல்லை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்த அவருக்கு காவலர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து ரூபேஷ்குமார் மீனா மாநகர காவல் ஆணையராக கையெழுத்திட்டு பதவியேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளிக்க வரும் மக்களின் குறைகளை அறிந்து அவர்களின் மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை குறித்து முழுமையாக அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கும் வகையில் குழு அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் மாணவர்களிடையே ஏற்படும் சாதிய மோதலை தடுக்கும் வகையில் கல்வித்துறையுடன் இணைந்து குழுக்கள் அமைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்த ரூபேஷ்குமார் மீனா, பைக் ரேஸில் ஈடுபடுவோர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எச்சரித்தார். இன்னைக்கு நான் திருநெல்வேலி சிட்டி கமிஷனராக ஜாயின் பண்ணியிருக்கிறேன். சப்ஜெக்ட்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஒன் இஸ் இது ஆன்டி ரவுடி டிரைவ். அது சம்மந்தமாக நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏற்கனவே பழைய ஆஃபீஸர்ஸ் கொடுத்துருக்காங்க, சீனியர் ஆஃபீஸர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்ம ஸ்பெசிஃபிக் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நடவடிக்கை எடுக்க போகிறோம். வந்து என்னென்ன ஒரு சில குறிப்பிட்ட குரூப்ஸ் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். சம்டைம்ஸ் ஒரு எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், அவர் பாஸ் அவுட் அங்கேயே ஸ்கூல் சுற்றிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். அல்லது ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும், அவங்களுக்கு படிப்பு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்கறது, அது ஒரு பக்கம். அகேன்ஸ்ட் லா போனால் நம்ம நியாயமாக என்ன நடவடிக்கை எடுத்துக்கணும்.